இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் டபக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு. யாரும் சுற்றி பார்க்க வேணாம், யாரும் சைக்கிள் ஓட்ட வேணாம், பவுட் ஓட்ட வேணாம், எல்லாம் சும்மா இடத்த மட்டும் சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இந்த பூங்காக்குன்னு கூப்பிட்டு போவாங்க, கொடைக்கானலுக்குலாம் போனால் அந்த பூங்காக்காச்சும் கூப்பிட்டு போவார்னா அங்கேயும் கூப்பிட்டு போகல. அதாவது என்ன இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னதான் பெரிய வயசானாலும் ரொம்ப வயசுலாம் ஆன மாதிரி தெரில. படம்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்காரு, எல்லாம் இருக்காருங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தோணவே இல்லையாங்கிறதும் புரியவே இல்லை. ஆனால் மீனா செந்தியில் வச்சு சும்மா அவங்களுக்கே எரிச்சல் வர மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு அவர். இதில் இப்போ இந்த சமயத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவும் செந்திலும் தனியாக போட்டிங் போகலாம். ஏன்னா இன்னொரு 3 மணி நேரம் பனிமூட்டமாக இருக்குது, இந்த ஃபாகில் வண்டி ஓட்ட முடியாதுன்னு டிரைவர் சொன்னதுனால 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. பையை தூக்கிட்டு போனவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இவங்க கிளம்பி எங்கேயாச்சும் போயிட்டு அவங்க போட்டிங் போயிட்டு வரதுக்குள்ளார இவங்களை காணாமேன்னு தேடி கதிர் கதிர் போகிற வழியில் ராஜி தன்னுடைய காதலரோட எங்கேயா மாட்டிக்கிட்டு இருக்க, அந்த காதலன் ஏதாவது தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலையை செய்கிறதுங்கிறத பண்ண ராஜி இந்த மாதிரிலாம் இல்லைன்னு கோவப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக கதிர் அங்கே போய் சண்டையெல்லாம் போட்டு அந்த ஆளை அடித்து தூக்கி போட்டு ராஜியை காப்பாற்றி கூட்டு வந்தார். அப்படின்னா இந்த பொண்ணு எதுக்குறாங்க கூட்டு வந்தது, இந்த பொண்ணு எதுக்குறா பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே பேசினா அசிங்கப்பட்டு அடிலாம் வாங்கினேன், இப்பயும் வெக்கமா இல்லைடா உனக்குன்னு கேட்கறது ஒரு பக்கம், எங்கடா போனாங்க அண்ணனும் அண்ணியும் கேட்கறது ஒரு பக்கம் அப்படின்ட்டு பரிதாபமாக கதிர் தான் மாட்டி முடிக்க போகிறாரு. ராஜி இப்போவும் தப்பிச்சிட போகிறாங்களா இல்லை உண்மையை எனக்காக தான் கதிர் சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல போகிறாங்களாங்கிறது பார்க்கலாம். இது இல்லாமல் கொஞ்சமாச்சு பாண்டியன் தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிப்பார் அப்படிங்கிறது கடைசியில் நடக்கும். இப்போவே ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பெட்டராக தான் இருக்கும் நமக்கு தோணுது. சில சமயங்களில் நமக்கே கடுப்பாகுது பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு